அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களம் பெரிய அளவில் சூடு பிடிச்சிருக்கு. நம்ம எலக்ஷனுக்கு முன்னாடி சூடு பிடிச்சிருக்குன்னு சொன்னோம். ஆனா எலக்ஷன் வரைக்கும் தான் இந்த சூடு இருக்கும். எலக்ஷனுக்கு அப்புறம் இந்த சூடு இருக்காதுன்னு சொல்லிட்டு நெனைச்சோம். ஆனா எலக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இன்னைக்கு உண்மையான சூடே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இளைய தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அவர் சிஎம் ஆகப் போறாரு. அந்த இடத்துக்கு போக போறாரு அப்படின்ற அந்த நிலை இருந்துமே, அவரால பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம இன்னைக்கு எலக்ஷன் மறுதேர்தல் அப்படின்றதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை இன்னைக்கு போயிடுச்சு. என்ன நடக்குது? ஏது நடக்குது? எந்தெந்த கட்சிகள் உள்ள வரன்றாங்க? எந்தெந்த கட்சிகள் உள்ள வந்தா இவங்களுக்கு ஆபத்து? எந்தெந்த கட்சிகள் அ மற்ற கட்சிய உடைச்சுட்டு வெளிய வந்தாங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம், கேள்விப்பட்டோம். அத்தனை விஷயங்களையும் சுருக்கமா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு விஜய் அவர்கள் 108 இடங்கள ஜெயிச்சிருக்காரு. ஆ ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா 47 இடங்கள ஜெயிச்சிருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, இவங்களும் 59 அந்த ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி விசிக 2 இடங்கள், அ கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்த்தோம்னா 2, அதே மாதிரி இவங்க தேமுதிக 1, அதுக்கப்புறம் மாம்பழ கட்சி பார்த்தோம்னா 4 இடம், காங்கிரஸ் பார்த்தோம்னா 5 இடம் அப்படி சொல்லிட்டு மொத்தமாக சில்லற சில்லறையா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்சிகள் ஒரு சில இடங்கள வாங்கி வச்சிருக்காங்க. இதுல பெரிய பல்கான அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே 47, இந்த பக்கம் பார்த்தோம்னா டிஎம்கே 59ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா சரியா ஞாபகம் இல்ல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இடத்த வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல இன்னைக்கு டிவிக்கு 108 இடங்கள ஜெயிச்சிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் 2 தொகுதியில நின்றுருக்கிறதுனால, ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணணும். ஸோ அந்த ஒரு நிலைமையும் இருக்கிறதுனால, ஸோ இவர் ராஜினாமா பண்ணார் அப்படின்னா 107 இடங்களா ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பான்மையை நிரூபிக்கணும். 234 தொகுதிகள் மொத்தமா இருக்கு. அதுல பாதிக்கு பாதி அவர் வாங்கினாருனா தான் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 108க்கு தேவையான ஆட்கள் அப்படி பார்க்கும்போது, இன்னும் 10 பேர் தேவைப்படுது. இன்னும் ஒரு 2, 3 பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் வலுவா இருக்கிறனால, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட பார்த்தோம் அப்படின்னா, விசிக நம்முடைய தொல் திருமாவளவன் ஐயா அவர்களுக்கு மீடியாஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்கள் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புனாராமே, எனக்கு ஆதரவு குடுங்க. ஆதரவு குடுக்கணுன்ற மாரி கடிதம் அனுப்புனாராமே, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு திருமாக்கள் கேட்குறாங்க. அதற்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, ஆமா. அவர் கேட்டாரு. அவர் கேட்டது தப்பு கிடையாது. நான் என்னுடைய கட்சி சார்ந்த ஆட்களுக்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு தான் எந்த முடிவா எடுக்க முடியும். அதே மாதிரி நான் திமுக கூட்டணியில இருக்கிறனால ஒரு சில முடிவுகள் பெரிய பெரிய ஆட்கள கேட்டு தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் அ அ மொழிவிட்டு போனாரு. அதாவது வரணும்னு சொல்லல, வரமாட்டோம்னு சொல்லல. நான் முடிவு எடுத்துட்டு சொல்றேன் அப்படின்ற மாரி நேரடியாக எதையுமே சொல்ல முடியாத அந்த ஒரு சூழல் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதே மாரி நம்ம அக்கா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம பிரேமலதா அம்மா அவர்கள்கிட்ட மீடியா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது, இந்த மாதிரி நான் மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியில இருக்கேன். ஸோ அதனால நான் எந்த ஒரு முடிவையும் நான் எடுக்க மாட்டேன். அந்த கட்சியுடைய முடிவை கேட்டு தான் எடுப்பேன். அக்கா உள்ள போய் சேரும்போதே ஒரு எம்பி சீட்டு எனக்கு இவ்வளோ பணம் அப்படின்ற மாரிலாம் பேசி வச்சுட்டு தான் உள்ள போயிருப்பாங்க. திடீர்னு இவர் இந்த அளவுக்கு சீட்டு வாங்குவாரு, ஆதரவெல்லாம் கேட்பாரு, ஆதரவு தேவைப்படுற நிலையிலலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வருவாங்கன்னு நினைச்சிருந்தா அக்கா கூட்டணிக்கே போயிருக்க மாட்டாங்க. நேரா இங்க வந்திருப்பாங்க. யார்கிட்ட விஜய் கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பல பல ட்விஸ்ட்டுகளின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் நம்ம அக்காவுக்கு இருக்கும். ஆரம்பத்திலேயே போய் சேர்ந்துருக்கலாம். இன்னைக்கு பாரு நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சுன்ற மாரி தான் அவங்களுடைய அந்த புலம்பல்கள் இருக்கக்கூடிய அத பார்க்க முடியுது. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி. ஸோ இவங்க கிட்ட நேற்றிலிருந்தே பேச்சுவார்த்தை போயிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நாங்க ஆதரவு தரணும் அப்படின்னா, சௌமியா அன்புமணிக்கு துணை முதலமைச்சர் பதவி குடுக்கணும் அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களாம். என்னென்னலாம் பாருங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படின்ற மாரி தான் எனக்கு சொல்ல தோணுது. அடுத்து காங்கிரஸ் பக்கம் போனோம் அப்படின்னா, நேற்று வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பிரச்சனைகளா இருந்தது. போலாமா, வேணாமா, போலாமா, வேணாமான்னு சொல்லிட்டு பல இழுபறிகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில திடீர்னு பார்த்தோம்னா, தலைமையில இருந்து ராஜீவ்காந்தி தலைமையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. இதுல நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை நாங்க விஜய் கட்சிக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஏன்டா டேய் உங்களையெல்லாம் எந்த கணக்குலடா சேர்த்தது? உங்களை நம்பி இத்தனை வருஷமா திமுக உங்களை பார்த்து பார்த்து சின்ன 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 குழந்தையிலேருந்து உங்கள பார்த்து பாதுகாப்பா வளர்த்தின்னு வராங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில வரையில அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசக்கூடிய அந்த விமர்சனங்கள நம்மளால பார்க்க முடியுது. சரி ஓகே. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, பெரிய கட்சி 47 சீட்டுகளை வெற்றி பெற்று வைத்திருக்கக்கூடிய பெரிய கட்சியுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டிவிகே விஜய வந்து வீழ்த்தணும் அப்படின்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாங்கனாவே வந்து போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து விஜய் காணாம போயிருவாரு. இவரு வந்து கூட்டணி வைக்கணும். இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கணும். இலவச தொப்பா வந்து கேன்சல் பண்ணணும். மக்கள் ஓட்டு போடாத இந்த மக்கள் வந்து போட்டு பொலன்னு பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் வந்து வாய்ப்புகள் என்னவோ குறைவாக இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து யோசிக்கலாம். விஜய வந்து முடிச்சு காட்டினா இப்படி கூட யோசிக்கலாம். அது வந்து சொல்றதுக்கு இல்ல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்கேல இருந்து ஒரு குழு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் கிட்ட வந்து போலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுல முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்க்கும்போது சி.வி. சண்முகம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கே.பி. முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட 6 மணி நேரம் வந்து கலந்து பேசியிருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி விஜய் கிட்ட வந்து போலாம். நம்ம வந்து துணை சிஎம் அதே மாரி 2 வருஷம் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் வந்து கேட்கலாம். அந்த மாரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க போல. ஸோ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒத்துக்கல. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த கட்சியில வந்து சேர்ந்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே அப்படின்ற அந்த ஒரு கட்சியே வந்து காணாம போயிரும். ஸோ அதனால நம்ம இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சொன்னதா வந்து சொல்றாங்க. பேசாம போன எலக்ஷன்ல வந்து எல்லாத்தையும் வந்து இழுத்து பிடிச்சிருக்கலாம். தினகரனியா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், அதே மாரி இன்னும் 2, 3 பேர் பார்த்தீங்கன்னா, கட்சியிலேருந்து வெறுப்பாகி வந்து வெளிய போனாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து இழுத்து பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கேவே வந்து ஆட்சிக்கு வந்து வந்திருக்காது. இன்னைக்கு டிஎம்கே வந்து வெளியிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 3வது இடத்துக்கு வந்து போகக்கூடிய இந்த ஒரு நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 108 இடங்கள் இருக்கு. இவங்க போனாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 150 பிளஸ் பார்த்தீங்கன்னா, டிவிகே சைடு வந்து வரும்போது ஒரு வலுவான ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து டிவிகே வந்து இருக்கும். ஸோ அந்த ஆட்சியானது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் பொதுவாக நடக்கும். முக்கியமான இடங்கள், முக்கியமான துறைகள், முக்கியமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பிரிச்சு முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும். அதே மாரி நீ ஒரு கொஞ்ச நாள், நான் ஒரு கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படின்ற மாரிலாம் வந்து பண்ண முடியும். முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்து இருக்கிறார் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி சிஎம்ன்றது ஒரு 2, 3 வந்து வச்சுக்க வேண்டியது தான். இப்ப வந்து இவங்க கேட்குறாங்க யாரு? சௌமியா அன்புமணி வந்து கேட்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு டெப்யூட்டி சிஎம். இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஏடிஎம்கேல கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டெப்யூட்டி சிஎம். வேற கட்சி வருது அவங்களுக்கு ஒரு டெப்யூட்டி சிஎம்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து டெப்யூட்டி சிஎம் வந்து குடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் விஜய் வந்து இருக்காரு அப்டின்ற மாரி தான் எனக்கு வந்து தோணுது. அதாவது மெயின் கட்சி ஏடிஎம்கே வந்து சேர்த்துறாங்க அப்டின்னா, மற்ற கட்சிகள பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஒருவேளை ஏடிஎம்கே வரல அப்டின்னா, மற்ற சின்ன சின்ன கட்சிகளை வைத்து அவங்க வந்து ஆட்சி நடத்துறாங்கன்னா, அவங்க கேட்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து பண்ணி தான் ஆகணும் அப்டின்ற ஒரு கட்டாயமான இடத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்மளால வந்து பார்க்கும்போது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை யாருமே வந்து கூட்டணிக்கு வரல. பெரும்பான்மைய வந்து நிரூபிக்க முடியல. நாளைக்கு முதலமைச்சர் வந்து பதவியேற்கிறாரு. பதவியேற்ற பிறகு பெரும்பான்மைய 15 நாட்களுக்குள்ள நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஒருவேளை 15 நாட்களுக்குள்ள பெரும்பான்மைய வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வந்து குடுப்பாங்க. அதே மீறி வந்து நிரூபிக்க முடியல அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநர் ஆட்சி வந்து வரும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நேரடியாக வந்து ஆட்சி செய்யும். அதன் பிறகு 6 மாதங்களுக்கு பிறகாக இங்கு மறு தேர்தல் அப்படின்றது வந்து வரும். ஒருவேளை மறுதேர்தல்னு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக விஜய் அவர்கள் மீண்டும் வந்து ஜெயிப்பாரு. இத வந்து இல்லன்னு வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த முறை எவ்வளோ செலவு பண்ணியுமே, கட்சிகள் செலவு பண்ணியுமே, எந்த செலவுமே வந்து பண்ணாம ஈஸியா வந்து விஜய் வந்து ஜெயிச்சாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து விஜய் வந்து வரமாட்டாரு அப்படின்ற மாரியான அந்த ஒரு எண்ணத்துல நெறைய பேர் வந்து ஓட்டு போடல. ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்றப்ப, கண்டிப்பாக பெரும்பாலான மக்கள் விஜய் வந்து வந்துருவாப்ல. ஆல்ரெடி வந்து நம்ம யோசிச்சு தானே போட்டு தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து ஓட்டு போட்டு அவரை நிறைய இடங்கள்ல கொண்டு வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டீஸும் இருக்கக்கூடிய அதையும் நம்மளால வந்து பார்க்கும்போது, ஸோ அரசியல் களமானது ரொம்பவே பரபரப்பா வந்து போயிட்டுருக்கு. யார் கூட்டணிக்கு வருவாங்க, யார் வந்து விலகி போவாங்க, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யங்கள் நடந்து கொண்டே இருப்பதை நம்மளால வந்து பார்க்கும்போது, ஸோ என்ன நடந்தாலும் சரி நல்லதே நடக்கும்.